தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் மதுவனத்தில் மகிழ்ச்சி கூத்து என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். வானர வீரர்கள் கிஷ்கிந்தை நோக்கி புறப்பட்டார்கள். காலையில் புறப்பட்டது முதல் எங்கும் நிற்காமல் அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். அதற்காகவே அவர்கள் முதல் நாள் இரவு தங்கி நன்கு இளைப்பாறினார்கள். கிஷ்கிந்தைக்கு அருகில் மதுவனம் என்று ஒரு தோட்டம் இருக்கிறது. அது வாலியால் தனக்கென நிர்மாணிக்கப்பட்டதாகும். அதனுள் நுழையக்கூட எவருக்கும் அனுமதி இல்லை. வனம் முழுவதும் கனி தரும் மரங்கள் நிறைந்திருந்தன. கிளைகளில் கொத்து கொத்தாக மா, கொய்யா, மாதுளை, ஆரஞ்சு முதலிய பழங்கள் தொங்குவதை பார்க்கும் போதே அவற்றை சாப்பிட மாட்டோமா என ஏக்கம் பொங்கும். பெயருக்கேற்ப ஓங்கி உயர்ந்த கிளைகளில் தேனடைகள் கணக்கில்லாமல் தொங்கின. அந்த வனத்தை சுக்ரீவனுடைய மாமன் ததிமுகன் பாதுகாத்து வந்தான். மதுவனத்தை நெருங்கியதும் வானரர்கள் சற்று தயங்கினார்கள். அந்த வனத்தில் புகுந்து கனிகளையும் தேனையும் சாப்பிட வேண்டும் என அவர்களுக்கு வெகு நாட்களாக ஆசை. அதை வெளியில் சொல்லிக்கொள்ள அவர்களுக்கு தைரியம் இல்லை. இன்றோ அவர்கள் மாபெரும் புனித காரியத்தை வெற்றியுடன் முடித்துக்கொண்டு திரும்புகிறார்கள். ஹனுமான் ஒருவனுக்கே அந்த பெருமை சேருமென்றாலும் தென்திசை நோக்கி வந்த கோஷ்டியைச் சேர்ந்த அனுமான் காரியத்தை இனிது முடித்த பெருமை அந்த கோஷ்டியையே சாருமன்றோ. ஆகவே இன்று அவர்கள் மீது அன்பு கொண்டு மதுவனத்தில் நுழைந்து ருசிமிக்க கனிகளை சாப்பிட அனுமதிக்க மாட்டானா என்று அங்கதனை பார்த்தார்கள். மதுவனத்தை பார்ப்பதும் ஆர்வம் நிறைந்து தன்னை பார்ப்பதுமாக இருக்கும் வானர வீரர்களுடைய எண்ணத்தை அங்கதன் புரிந்து கொண்டான். ஆஞ்சநேயர் பக்கம் திரும்பி ஜாடையாக அதை தெரிவித்தான். அங்கதன் யுவராஜா என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் அவன் வாலியின் பிள்ளைதானே. ஆஞ்சநேயரோ சுக்ரீவனிடம் அதிக மதிப்பும் மரியாதையும் கொண்டவர். அவர் என்ன சொன்னாலும் சுக்ரீவன் அதற்கு மறுப்பு சொல்ல மாட்டான். ஆகவே ஆஞ்சநேயருடைய சம்மதத்தை பெற்றுவிட்டால் போதும் என்று எண்ணினான். மாருதியும் வானர வீரர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்ய விரும்பினார். தமக்கும் சம்மதமே என்பதை ஜாடையால் அங்கதனுக்கு தெரிவித்தார். அனுமதி கிடைத்து விட்டதும் அவர்களுடைய மகிழ்ச்சியை கேட்க வேண்டுமா? பாய்ந்தார்கள். மதுவனத்தின் மரங்களில் மீது ஏறி ஆசை தீரும் வரை பழங்களை பறித்து தின்றனர். தேனடைகளை பீத்து தேனை பருகினார்கள். கும்மாளத்திற்கு முடிவு ஏது? காவலுக்கு இருந்த வீரர்கள் திடீரென்று வானர வீரர்கள் உள்ளே நுழைந்து பழங்களை பறித்தும் தேனடைகளை பீத்தும் செய்யும் அட்டூழியங்களை கண்டு கொதித்து அவர்களை விரட்ட ஓடி வந்தனர். மகிழ்ச்சி கூத்தில் இருக்கும் வீரர்களோ காவலர்களை பிடித்து உதைத்து விரட்டினார்கள். அவர்கள் ததிமுகனிடம் சென்று முறையிட்டனர். ததிமுகன் தடியை சுழற்றி கொண்டு வந்து வானர வீரர்களை அடிக்கத் தொடங்கினான். அடே, உங்களுக்கு எத்தனை துணிச்சல் இருந்தால் சுக்ரீவ மகாராஜாவினுடைய இந்த பிரத்யேக வனத்தில் நுழைந்து மனம் போனபடி பழங்களை பறித்தும் தேனடைகளை பீத்தும் நாசம் செய்வீர்கள். உங்களை என்ன செய்கிறேன் பார் என்று அதட்டிக்கொண்டு தடியால் அடிக்கலானான். அடிப்பட்ட வானர வீரர்கள் வலி பொறுக்க முடியாத அலறினார்கள். மற்ற வீரர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. எல்லோருமாக சேர்ந்து ததிமுகனை வளைத்து பிடித்து
அங்கதன் முன் கொண்டு வந்து நிறுத்தி தடியால் அடித்ததை கூறினார்கள். அங்கதன் பெரும் சீற்றம் கொண்டு ததிமுகனுடைய தாடையில் அறைந்தான். அடே, எங்களை தடுக்க நீ யார்? உயிர் பிழைக்க விரும்பினால் இப்போதே ஓடிவிடு என்றான். அங்கதன் அறைந்த அறையினால் ததிமுகனுடைய வாயில் இரத்தம் வடிந்தது. சுக்ரீவனிடம் சொல்கிறேன், இதற்கு தகுந்த தண்டனையை அனுபவிப்பீர்கள் என்று நடுங்கியபடி கூறினான் ததிமுகன். போய்ச் சொல்லடா, அங்கதனே மதுவனத்தில் வீரர்களுக்கு நுழைய வழிகாட்டினான் என்று சொல் என்று அவனை விரட்டினான். தலை தெறிக்க ததிமுகன் கிஷ்கிந்தை நோக்கி ஓடினான். நாளைய நிகழ்வில் கண்டேன் சீதையை முதல் பகுதி குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மதுவனத்தில் மகிழ்ச்சி கூத்து குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனுடன் நமது பயணத்தை நாளையும் தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.